ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம் அண்ட் வெல்கம் பேக் டு கிரிட்டிக்ஸ் மோனி. இன்னைக்கு நம்ம எந்த சீரிஸோட ரிவ்யூ பார்க்க போறோம்னு கேட்டீங்கன்னா, கவுஸ். இந்த சீரிஸோட ரிவ்யூக்குள்ள போறதுக்கு முன்னாடி நம்மளோட சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி வீடியோக்கு லைக் போடுவோம், ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணி சப்போர்ட் பண்ணி நம்புறவாங்க. வீடியோக்குள்ள போலாம். கவுஸ் 2024ல தமிழ் டப்ல நெட்ஃபிளிக்ஸ்ல ரிலீஸ் ஆயிருக்க டீசென்டான ஒரு மித்தாலஜி டிராமா. கிரீக் மித்தாலஜி அடிச்சு உடச்சு காமெடி, டார்க் காமெடியோட திணிச்சு கொடுத்துருக்கக்கூடிய ஒரு நல்ல சீரிஸ் தான் நான் உங்களுக்கு சஜஸ்ட் பண்றேன். ஒன்லைன் ஸ்டோரி என்னன்னு கேட்டீங்கன்னா, கிரீக் மித்தாலஜி படி பாத்தீங்கன்னா, கடவுளுக்கெல்லாம் கடவுளா இருக்கக்கூடியவரோட வாழ்க்கையில அழிவு காலம் ஸ்டார்ட் ஆச்சு. அதுக்கு முக்கியமான காரணமே நம்ம கதையோட ஹீரோயின் சொல்றாங்க. நம்ம கதையோட ஹீரோயின் இறந்து 3 உலகம் இருக்குது. அந்த அண்டர்வேல்ட்ல மாட்டிக்கிறாங்க. அங்கேயே ஒருத்தனை லவ் பண்றாங்க. அதுவும் இடத்துல இருக்கக்கூடிய ஹீரோ பாத்தீங்கன்னா, ஹீரோயினை லவ் பண்ணி ஹீரோயினை மீட் எடுக்கிறதுக்காக அண்டர்வேல்டுக்கு போகிறதுக்கு முயற்சி பண்றான். ஹீரோயின் முக்தி அடைஞ்சு நரகத்துக்குள்ள போக தேவையா இருக்கக்கூடிய காயினை கொடுக்காம என்னென்ன பிரச்சனை பண்றாங்கிறதெல்லாம் சீரீஸ்ல காட்டிக்கிட்டே இருக்கும் போது, பேரலா இந்த பக்கம் கடவுள் தன்னோட கடவுள் பதவியை காப்பாத்திக்கிறதுக்காக பண்ணக்கூடிய பிரச்சனை என்ன, போராட்டம் என்ன, ஒரு மனுஷன் பயந்து பாத்துக்கலாம். ஒரு கடவுளே பாலிடிக்ஸ் பண்ணி பயந்து வாழ்க்கையில அடுத்து என்ன நடக்க போகுதுன்னு தெரியாம தடுமாறி பண்ணக்கூடிய சம்பவம் என்னங்கிறதா சீரிஸாவே நிறைச்சு கொடுத்துருக்காங்க. தமிழ் அப்படின்னு லிப்ஸிங் கூட ப்ராப்பரா நீட்டா இருந்துச்சு. பெர்ஃபார்மன்ஸ் வைஸ் இந்த சீரிஸ்ல நடிச்சு எல்லாருமே சூப்பரான பெர்ஃபார்மன்ஸ், செமையா எனர்ஜெட்டிக்கா ப்ராப்பரா அந்த கேரக்டராவே வாழ்ந்து காட்டிட்டு போயிருக்காங்க. ஸ்டோரி வைஸ் ஒரு நல்ல கண்டென்ட் உள்ள மித்தாலஜி டிராமா எடுத்து சூப்பரா நரேட் பண்ணி காமிச்சிருப்பாங்க. 18+ டிராமா தான், தனியா பாருங்க. ஃபேமிலியோட பாத்தீங்கன்னா கன்ஃபார்ம் செட் படி ஒரு எபிசோட்லயுமே தரமான ட்விஸ்ட் அண்ட் டர்ன்ஸ், வாய் விட்டு சிரிக்கிற மாதிரியான டார்க் காமெடி தீம் டோன்ல வச்சு செஞ்சு விட்டு போயிருக்காங்கன்னு தான் சொல்லுவேன். இப்ப இருக்கக்கூடிய பூமியில எப்படி டெக்னாலஜி வளர்ந்துச்சோ அதே மாதிரி கடவுளுக்கு மத்தியில டெக்னாலஜி வளர்ந்தா இந்த பூமி எப்படி இருக்குங்கிறத எக்ஸ்போஸ் பண்ணி அழகா கிரியேட்டிவிட்டியோட கான்செப்ட், அன்பிலீவபிளான இமேஜினேஷனை அழகா இன்ஃபுளுன்ஸ் பண்ணி ஒரு சீரிஸா பிரசன்ட் பண்ணிட்டு போயிருக்காங்க. கண்டிப்பா சீசன் 2, 3, 4 பிச்சுக்கிட்டு போகும் தான் சொல்லுவேன். VFX, எடிட்டிங் சொல்லி எல்லாமே டாப் நாச்சா இருந்துச்சு. பேக்ரவுண்ட் ஸ்கோரிங் சிமிலர் சொல்லி டெக்னிக்கலா சவுண்டான ஒரு சீரிஸா நீட்டா பிரசன்ட் பண்ணிருக்காங்க. ஏன்னா பாவம் புண்ணிய கணக்கு பாக்குறதுல இருந்து ஒரு கடவுளும் இன்னொரு கடவுளும் எப்படி போட்டு கொடுத்து மேல வரலாம் பாலிடிக்ஸ் பண்றாங்க. அங்க அவங்க பண்ணக்கூடிய அட்டூழி என்னங்கிறத காமெடியா ஃபன்னா சொல்லியிருப்பாங்க. இந்த மனுஷங்க எல்லாம் நம்மள கண்டுக்க மாட்டேங்கிறாங்க, அப்பப்ப நம்மள மறந்து போயிடுறாங்கன்னு சொல்லி அவங்க பண்ணக்கூடிய சில விஷயத்த அழகா டீஸ் பண்ணி, இங்க நில நடக்க வரதாகட்டும், பூமி எரிமலை வெடிக்கிறதாகட்டும், மழை கொட்டி பனியா மாறுறதாகட்டும், ஒரு விஷயத்த ரொம்ப டிஃபரெண்டாவும் யூனிக்காவும் சொல்லியிருக்கனால பார்த்து என்ஜாய் பண்ணுங்கன்னா நான் உங்களுக்கு சஜஸ்ட் பண்றேன். இந்த சீரிஸ்ல ஒரு ஸ்லோனஸ் இருந்துச்சு, கண்டிப்பா உங்களால ஃபீல் பண்ண முடியும். அதை தாண்டி 18+ டிராமா தனியா பாருங்க. ஃபேமிலியோட பாத்தீங்கன்னா கன்ஃபார்ம் செட் படி இந்த சீரிஸோட லைட்டா இன்ஸ்பிரேஷன் எந்த மாதிரி இருந்துச்சுன்னு பாத்தீங்கன்னா, வாய்ஸ்ல பாத்தீங்கன்னா சூப்பர் ஹீரோவே கார்பரேட்டோட கைக்கூலியா இருப்பான்னு சொல்லி எப்படி வச்சு கிழிச்சாங்களோ அதே மாதிரி மித்தாலஜில அவங்களோட கடவுளை அவங்களே வச்சு செஞ்சு விட்டுருக்காங்க டார்க் காமெடியை மிக்ஸ் பண்ணி. அது மட்டும் இல்லாம பாத்தீங்கன்னா நெட்ஃபிளிக்ஸ்ல ரிலீஸ் ஆன டெத் நோட், அதுக்கப்புறம் சாண்ட்மேன் சீரிஸ் எல்லாம் லைட்டா இன்ஸ்பயர் பண்ணிருப்பாங்க. அந்த கடவுளுங்களுக்கான காரண காரியங்களை ஒரு எபிசோட்லயும் அழகா எக்ஸ்பிரஸ் பண்ணிருப்பாங்க. அதை பத்தி ஆல்ரெடி நாலேஜ் இருந்தீங்கன்னா கண்டிப்பா வாய் விட்டு சிரிச்சு பார்த்து என்ஜாய் பண்ற மாதிரியான தரமான ஒர்த்ரூ வாட்சான சீரிஸ் நீங்களே கைத்தட்டுவீங்க. ஏன்னா கடவுளை வச்சு எல்லாரும் எப்படி கூடி கும்மி அடிச்சுட்டு இருக்காங்கிறதே ஒரு சீரிஸா எடுத்து ரிலீஸ் பண்ணிட்டாங்க. சோ இந்த கவுஸ் வெப் சீரிஸ்க்கு நம்ம தரக்கூடிய ரேட்டிங் எவ்வளவு கேட்டீங்கன்னா 7 out of 10. இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணி, கமெண்ட் பண்ணி, ஷேர் பண்ணி, சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணி. இந்த வீடியோ பிடிக்கலாம் மறக்காம டிஸ்லைக் வச்சு கமெண்ட் பண்ணி. நம்ம டெலிகிராம் சேனலுக்கு லிங்க் டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு, ஜாயின் பண்ணிக்கோங்க. டிலிமிட் பிட்ஸ் உங்களுக்கு அந்த டாடா பை, see you and love you all.